ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் பிஸ்னஸ் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இயர் 2026 இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 2026ல் நமக்கு தேவையான விஷயங்களை கிடைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஜான்வரியிலேருந்தே நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம எப்பயுமே கேலண்டர் வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அந்த கேலண்டர் வீடியோ போய் பாருங்கள், தெரியும். அந்த கேலண்டரில் நம்ம என்னென்ன எழுதணும், என்னென்ன எழுதக்கூடாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஜான்வரியிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது அந்த கேலண்டரில் நன்றி, ஆரோக்கியம், நிம்மதி, மகிழ்ச்சி, லாபம், அபரிவிதம், வெற்றி, அபரிவிதம் போட்டிருக்கோம் இல்லையா? இதில் இது காமன், எல்லாருக்குமே இந்த எல்லா விஷயமுமே வேணும் இல்லையா? ஓகேவா? இப்போ இதில் நான் வருமானத்துக்கு நான் அதிகமான கவனம் செலுத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எழுதியிருக்கிறது டேஷ் வருமானம் கிடைத்தமைக்கு நன்றி. நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன் அப்புறம். ஓகேவா? இவ்வளோ வருமானம் எனக்கு கிடச்சிருச்சு, இவ்வளோ வருமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எனக்கு இவ்வளோ வருமானம் கிடைச்சதுக்கு நன்றின்னு எழுதணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதுவே எனக்கு சொந்த வீடு வேணும், இந்த வருஷத்துக்குள்ளே நான் ஒரு சொந்த வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்களுக்கு சொந்த வீடு கிடைத்தமைக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த வருமானம் கிடைத்தமைக்கு நன்றி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல எப்பயுமே அதிகமான தொகையை எழுதுங்க. அதிகம் இல்லாத தொகை எழுதிட்டு இதை நம்ம கேட்ட உடனே யூனிவர்ஸ் கொடுத்துருச்சே, அப்போவே நம்ம நிறைய அமௌண்ட் போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி மனநிலையில் நினச்சேன். நம்ம அப்போவே அவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தா ஈஸியாக கிடச்சிருக்குமே அப்படின்னு. இதெல்லாம் நம்ம போன வீடியோஸில் சொன்னது இல்லையா? நம்ம வருமானம் எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் நம்ம புதுசாக என்ன விஷயம் அப்டேட் பண்ணியிருக்கோம், இது ஸ்டிக்கி நோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதில் இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம்ல, இதுதான் நம்மளுடைய மெயின் கோல். இதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வருமானம் கிடைக்கும் நமக்கு. அதில் நிம்மதி தேவை. நம்ம பண்ணுற தொழிலில் ஒரு நிம்மதியான மனநிலை நமக்கு இருக்கணும். அதில் அடுத்து மகிழ்ச்சி இருக்கணும், லாபம் இருக்கணும், எல்லா விஷயங்களுமே இருக்கணும் இல்லையா? இப்போது இது எல்லாமே இந்த கோலுக்காக. ஓகேவா? அப்போது இந்த விஷயத்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இல்லையா? அப்போது இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் ஒரு லைன், இந்த லைனை அவங்க அப்படியே எழுத போகிறீங்க. எழுதி அதை ஒரு நிமிஷம் உணர போகிறீங்க. அந்த விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், யூனிவர்ஸ்க்கு உங்களுடைய வேண்டுதல் எடுத்துகிட்டு போயிடும். அது தவிர நம்ம பிரமிட் மெடிடேஷன் பற்றி சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில். பிரமிட் மெடிடேஷனுங்கிறது என்னென்னா, பிரமிட் வியர் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகிறனால நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை மட்டுமே நமக்கு யோசிக்க வைக்கும். அதனால அந்த வேண்டுதல் யூனிவர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அந்த பிரமிட் மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் இது எக்ஸ்ட்ரா, அதோட இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இது என்னுடைய கிராட்டிடியூட் ஜேர்னல் புக்கு 2026க்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஜேர்னல் புக் பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு நன்றி நன்றி நன்றின்னு போடணும். இது எனக்கு பிஸ்னஸில் தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் லாபம் அப்படின்னு போட்டுட்டேன். ஹாப்பி நியூ இயர் 2026 கிராட்டிடியூட் ஜேர்னல். இதில் நான் இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் சரி, குழந்தைங்க சம்மந்தமாகவும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷமான விஷயங்களை எழுதி அதில் நம்ம கேலண்டரில் ஒரு ஹைலைட்டாக ஒரு வேர்டு எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த வேர்டை நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறணும். அப்போது சந்தோஷமான விஷயத்தோடு சேர்த்து நம்ம வேண்டுதல்களையும் சொல்லும்போது யூனிவர்ஸ் டக்குன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்போது இது நடந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் நினச்சி அந்த சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி எப்படி நன்றி எழுதுறது, எனக்கு நன்றி எழுத தெரியல, நன்றி சொல்ல தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கிராட்டிடியூட் கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்தந்த விஷயத்துக்கெல்லாமா நன்றி சொல்லணும், இந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்லாம்
நீங்கள் வந்து டெய்லி ஆச்சரியப்படுற அளவு இருக்கும் அந்த கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா. கண்டிப்பாக டைம் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நான் இதில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் கிளாஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே அந்த கிராட்டிடியூட் கிளாஸ் வந்து போட்டுருவேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த இயர் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான வருஷம்.